ஹாய், குட் மார்னிங்கா, குட் ஆஃப்டர்நூன். நான் எந்திரிச்சதே இன்றைக்கி லேட்டு தான். ஆக்சுவலாக என்னென்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஓகேவா, லூஸு மாதிரி பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக. ஓகேவா, என்ன பண்ணிட்டேன்னா மைக்கில் என்கிட்ட சரி நார்மலாக பேசலாம் கேட்குன்னு நினச்சிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் பாருங்கள் பேசுகிறேன் ஃபோனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கேன். பகுமானமாக பேசுகிறேன் நானும். ஆக்சுவலாக நான் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, வாய் மட்டும்தான் அசைஞ்சிருக்கு. ஐயோயோ, லாஸ்ட்டு வீடியோ போட்டு பார்க்குறேன், ரெக்கார்டே ஆகலை. ஐயோயோ நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிறப்ப தான் சரி ஓகே வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா இந்த வீடியோ எப்படி வரும்னா, அதில் நான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பட் தனியாக வாய்ஸ் வரும். அந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக போட்டு தரேன். ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் எப்போயுமே சாப்பாடு வடிக்க தான் செய்வோம். குக்கர்லலாம் வைக்க மாட்டேன். குக்கரில் வைப்பேன், எப்போயாவது வைப்பேன் நான். அதே மாதிரி என் கிச்சன் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராலாம் கிச்சன் இருக்காது, ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாலாம் என் கிச்சன் இருக்குது. இப்படி தான் இருக்கும். நான் ரெகுலராக அப்படி தான் வச்சுக்கிருவேன். சூப்பராலாம் இருக்காது. ஸோ யாரும் திட்டாதீங்க, எதுவும் கமெண்டில் இப்படிலாம் எதுவும் போட்டுறாதீங்க. அது இப்படி தான் இருக்கும் என் கிச்சன். ஓகேவா? என்ன சமைக்கலாம் நினைக்கிறேன், சாட்டர்டேவா. ஸோ என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பாப்பாட்ட கேட்டேன். ஆக்சுவலாக என் பெரிய பாப்பாவுக்கு நான்வெஜ் இருந்தால் தான் மனசாரும். சரி என்ன சமைக்கலான்னு கேட்டப்போ பிரியாணி சொல்லிச்சு. அவனுக்கு 24 மணி நேரம் பிரியாணி கொடுத்தா சாப்பிட்ருவேன். எங்கள் ரெண்டுமே பாப்பா, 2 பொண்ணு. ஓகேவா, பிரியாணி கொடுத்தா சாப்பிட்ருவோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க மோர் குழம்பு வையின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு வெறும் மோர் குழம்புனா அவ்வளோதான், பெரிய பொண்ணு ஆடி. சரி முட்டை போய் வாங்கிட்டு வந்துட்டு முட்டை கூட்டு வைக்கலான்ட்டு முட்டையை வேக போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு 4 முட்டையை வேக போட்டு முட்டை கூட்டு கொஞ்சம் வச்சுட்டேன்னா அவ்வளோதான். அப்புறம் என் பிள்ளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், சரி ஓகே அப்படின்னு சாப்பிட்டுக்கிருவேன் அவன். அதனால் முட்டை கூட்டு வைக்கிறேன். அதுவும் அந்த முட்டை கடையில் வாங்குறப்ப எனக்கு ஒயிட்டாக தான் வேணும்னு கேட்பேன். ஆனால் ப்ளீஸ் நான் ஒயிட்டாக கொடுங்கன்னு நான். முட்டையை வேக போட்டாச்சு. இப்படி தான் குட்டி கிண்ணத்தில் தான் முட்டைலாம் வேக போடுவேன். அதை உப்பு போட சொல்லுவாங்களே, அந்த உப்பு கொஞ்சம் அள்ளி அதில் போட்டுருவேன். உப்பு போட்டு அதை வேக வச்சோம்னா அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு முட்டையை வேக போட்டேன். பாருங்கள், இப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் கிச்சனுக்குள்ளே. அங்கிட்டு சுற்றுவேன், இங்கிட்டு சுற்றுவேன், என்ன தேடுறேன்னு எனக்கே தெரியாது. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வாட்டுக்கும். தலையில் அடிச்சுக்கிறேன், தலை சுற்றுதுன்றேன் நான். தலை சுற்றுது, என்ன பண்ணனே தெரியல எனக்கு அப்படின்னு. இது பாருங்கள், ரெக்கார்ட் ஆனதே தெரியலை, வாய்ஸே உள்ளே இல்லை. நான் பேசிக்கிட்டே இருக்கேன் லூஸ் மாதிரி. நான் பாட்டு பேசிட்டு வேலை பார்க்குறேன். முட்டை அந்த பக்கம் ஆஃப் ஆயிடுச்சு, அது கூட தெரியாமல் வேலை பார்த்துருக்கேன். வர உருளைக்கிழங்கு ரொம்ப மண்ணாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி அழுகுன மாதிரியே வருது. சரி அதான் ஒரு 2 நிமிஷம் ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு ஊற போட்டிருக்கேன் முட்டையை. என் ஹஸ்பண்ட் நாங்கள் முட்டை சாப்பிட்டுக்குருவோம், அவங்களும் முட்டை சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு மோர் குழம்புனால சரி உருளைக்கிழங்கு வறுக்கலான்னு முடிவு எடுத்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. சரி ஓகே, அவரைக்காய் இருந்துச்சு, சரி அவங்களுக்கு கொஞ்சோண்டு அவரைக்காய் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து அவரைக்காய் எடுக்க போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் மைண்டு மாறிடுச்சு. அவரைக்காய் ஒரு 2 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம், என் பிள்ளைங்க சாப்பிடுங்க, பெரிய பாப்பா கூட கொஞ்சம் சாப்பிடும். பட் இந்த கோவக்காய் இருக்குல்ல, இந்த கோவக்காய் சுத்தமாக பிடிக்காது என் பிள்ளைகளுக்கு, எனக்கும் பிடிக்காது. சரி ஓகே, அப்போ கோவக்காய் உள்ளே பார்த்தேன், அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. சரி அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தானே காய் அப்படின்ட்டு கோவக்காய் எடுத்துகிட்டு வந்து வறுக்கலான்ட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா எனக்கும் எதுவுமே பண்ண தெரியாது, எனக்கும் கோவக்காய் வறுக்க தெரியாது. அதனால் கொஞ்சோண்டு கோவக்காய் என் மாமாவுக்கு மட்டும் வறுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையிலே எனக்கு கோவக்காய் வறுக்க தெரியாதுப்பா. அது என்ன பண்ணே தெரியாது, எனக்கு பிடிக்காதனால அந்த காய் கரெக்டாக எனக்கு வராது. அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். கோவக்காய் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏனே தெரியாது. கிளி சாப்பிட வேண்டியதை கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்து தின்னுனா எப்படி தின்ன முடியும்? எவ்வளோ எரிச்சல் வரும் கோவக்காவை பார்த்தா. பட் என் ஹஸ்பண்டுக்கு எப்படியோ அது பிடிக்குது, அதெல்லாம் செஞ்சும் தரமாட்டேன். வாங்கினாலே ஒவ்வொரு தடவை வேஸ்ட்டாக போதும். சரி தடவை செய்யலான்ட்டு நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளும் நல்லா வந்துச்சுன்னா சந்தோஷம், நல்லா வரலையா சாரின்னு சொல்லி முடிச்சிடுவேன் என் மாமாட்ட. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிண்ணம் தேடுறேன் பாருங்கள், தேடிக்கிட்டே தான் தெரிஞ்சேன். அந்த கட் பண்ணி போடுவோம்ல, அந்த கட் பண்ணி போடுறதுக்கு கிண்ணம் தேடிக்கிட்டு இருந்தேன். நானும் தேடுறேன், அவ்வளோ நேரமாக தேடுறேன். என்கிட்ட கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். கோவக்காயை நறுக்கி முடிச்சிட்டேன் குட் கேர்ளாக.
இந்த கேமராவை நான் அரேஞ்ச் பண்ணுறது தாங்க பெரிய வேலையாக இருந்துச்சு. நான் தெரிகிறேன் நானே எனக்கு தெரியலை. அந்த கேமராவை அரேஞ்ச் பண்ணி இப்படி நகட்டுறேன் அப்படி நகட்டுறேன். ஐயோ, அங்கிட்டும் இங்கிட்டும் நகட்டிக்கிட்டே இருக்கேன். நானும் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறேன். தெரியுறோமான்னு. ஆக்சுவலாக அந்த ஜன்னல்லேருந்து கிளார் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலே என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே உலை காஞ்சிருச்சு. உலை காஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு ஒரு 2 கப்பு தண்ணி அள்ளி சுடு தண்ணி தனியாக வச்சுக்கிறேன் எப்பையும். அதான் அள்ளிக்கிட்டு இருக்கேன் நான். அள்ளிட்டு உலை காஞ்சிருச்சுல, ஸோ அரிசியை களைஞ்சி போட வேண்டியதே நம்ம. கரெக்டாக அந்த டயத்தில் தான் பக்கத்து வீட்டக்கா வேறு வந்தாங்க ஒரு டவுட்டு கேட்டுக்கிட்டு. நான் போய் கேட்டுக்கிறேனாக்கா அது கிளார் அடிக்குது ரொம்ப, பெட்ஷீட் போட்டுருமா அப்படின்னு. அதனால் பார்க்குறக்காண்டி வந்தாங்க. சரி என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு அந்த அக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். கிளாரிட்டி ஒழுங்காக வர மாட்டேதுக்கா அப்படின்னு. நான் அந்த அக்கா நல்லா க்ளோஸ். நான் அந்த அக்கா நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். உப்பு அள்ளி போட்டேன் பார்த்தீங்களா. உப்பு வஞ்சகம் இல்லாமல் உப்பு போடுவேன் நான். என்னமோ எனக்கு மிச்சம் உப்பை கொஞ்சம் எடுத்துட்டேன். இல்லை அள்ளி உப்பு தான் எல்லாத்துலேயும் உப்பை போட்டு வச்சுருவேன். தெரியுதா இந்த ஒரு கொஷின் நான் தெரிகிறேனா, அடுப்பு தெரிகிறேனா, தெரியுதா ஐயோயோ கேட்குறீங்க. சிரிக்கிறத பாருங்க, கொடுமையாக இருக்கிறேன். ஐயோ ஆண்டவான் இருக்கு பார்க்க. கோவக்காய் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நானும். கோவக்காய் பொரிச்சிட்டு பார்ப்போம் அந்த கோவக்காய் எப்படி வருதுன்னு பார்ப்போம். மாவுக்கு வேறு ஊற வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக கிரைண்டர் போட்டால் சரி அப்புறம் சவுண்டு கேட்காதே அப்படின்ட்டு மாவுக்கு போடாமே வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் கிரைண்டர் போடாருனான்னு இப்போதான் தெரியுது. அங்கே தான் ரெக்கார்டே ஆலையே, வாய்ஸ் தான் கேட்கவே இல்லையே. அப்புறம் கிரைண்டரே ஒழுங்காக போட்டிருக்கலாம். இதுக்காக நான் கிரைண்டர் போடாமையே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அங்கிட்டும் இங்கிட்டும். சரி இப்போ ஒரு காலையில் கொஞ்சம் மதியானம் ஆட்டி வச்சா நைட்டு புளிச்சிருமே ஒரு நம்பிக்கையில் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், கண்டிப்பாக புளிக்காது, புளிச்சா தானே இட்லி ஊற்றுறதுக்கு. பார்ப்போம் ஏதாவது நைட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இடுக்கி நீங்கள் எல்லாருமே இடுக்கி யூஸ் பண்ணுவீங்களா? ஐயோ, என்னால் இடுக்கி இல்லாமல் வேலையே வாங்க முடியாது. என்னால் சுத்தமாக முடியாது இடுக்கி இல்லாமல். அது பேர் இடுக்கி தான், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரில, பட் இடுக்கி தான் நான் சொல்லுவேன். ஒரு காய் கீழே வந்துச்சு, அதுக்கு உள்ளே போட்டேன். உடனே எதுவும் சொல்லிடாதீங்கப்பா, எனக்கு அவ்வளோதான், நம்ம அடுப்பு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், ஒரு காய் தானே விழுந்துச்சு, அதனால் முட்டை வெந்துருச்சு. சொல்லிட்டு வேற போகிறேன் முட்டை வெந்துருச்சுன்னு. உருளைக்கிழங்கு என்னன்னே தெரில, நல்லாவே இல்லை, கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை ஃபுல்லாக சீச்சிட்டு அப்புறமா அதே நறுக்க போனேன் நான். உருளைக்கிழங்கையும் வச்சு எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான், வறுத்தாச்சுன்னா என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்குனா போதும் என் பிள்ளைகளுக்கு. 3 வேளை உருளைக்கிழங்கு. பெரிய மகளுக்கு பிரியாணி. என் பிள்ளைக்கு பெரிய பொண்ணுக்கு பிரியாணி கொடுத்தா போதும், 3 டைம்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் பிரியாணி. அதான் காலையிலே சொல்லிட்டு போயிட்டானே, அம்மா பிரியாணி. அதுதான் அவனுக்கு பிரியாணி கொடுத்தா போதும் பெரிய பொண்ணுக்கு. நானும் வேக வைக்கிறேன், வேகவே மாட்டேதுங்க. இல்லை எனக்கு தான் வைக்க தெரிலையா என்னன்னே தெரில. நானும் ஒவ்வொரு இன்ச்சு ஒரு சொட்டு தண்ணியாக ஊற்றி இந்த கோவக்காவை மூடி வைக்கிறேன். வெந்த மாதிரி தெரில. ஆக்சுவலாக பட்டவத்தல் போடவே நான் மறந்துட்டேன். என் வீட்டுக்கார் சும்மாவே கேட்பார், எதுவுமே இல்லை என்ன வச்சுருக்க காயின்னு. அதில் கருவேப்பிலை போடலை, பட்டவத்தல் போடலை, வெறும் கடுகை மட்டும் போட்டு தாளித்து கோவக்காய் வச்சு விட்டேன். சரி நம்ம வீட்டுக்காருக்கு தானே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பார், ஏன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் ஞாபகம் ஒத்த பட்டவத்தில் பிச்சு உள்ளே போட்டு விட்டேன். சரி ஓகே அப்படின்னு. அந்த கோவக்காய் வேகவே இல்லைங்களே. எனக்கு ஒரு வேளை வைக்க தெரிலையான்னு எனக்கு தெரில. உருளைக்கிழங்குக்கு ரெடி ஆச்சு. ஆக்சுவலாக தக்காளி கூட்டுக்கு என் பாப்பாட்ட தான் கேட்டேன். சின்ன பாப்பா இருக்காங்களே, அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்டேன் என் பாப்பாட்ட, வெங்காயம் தக்காளி எடுத்தாடான்னு. அதெல்லாம் செய்யுங்க என் பிள்ளைங்க, அதெல்லாம் கேட்டால் எடுத்து கொடுக்குங்க, வேலையெல்லாம் பாப்பாங்க. இப்போ வருவான் பாருங்கள், சுண்டூண்டாக வருவேன் அவன் அங்கிட்டிருந்து அவள் ஹைட்டுக்கு தெரில, குட்டியூன கையை தூக்கிக்கிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க. தெரியிறானா? அவன் தான் மை பேபி, செகண்ட் பேபி. 2 பொண்ணுங்க, ஒருத்தவங்க 6th படிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அந்த மிளகா அப்படியே போட்டாச்சு தூக்கி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்கிட்டு. உருளைக்கிழங்கு வறுத்துச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. முட்டை கூட்டுக்கு அப்புறமா லாஸ்ட் வச்சுக்கிடுவேன், தயிரும் அப்புறமா வச்சுக்கிடுவேன். அப்புறம் என்ன மாவு ஆட்டிட்டேன் நான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மாவு ஆட்டிட்டு சாதம் வடிச்சிட்டு அப்புறம் என்ன வச்சுருக்கேன், மோர் குழம்பு வச்சுட்டேன். அது யூடியூப்பை பார்த்து தான் வச்சுட்டு அப்புறமா முட்டை கூட்டு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டால் அவ்வளோதான், வத்திரும், ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். அப்புறமா பொட்டேட்டோ அப்போதே வறுத்துட்டேன். அப்புறம் அது பேர் என்ன, கோவக்காய் வச்சிட்டேன். அவ்வளோதான், லன்ச் இன்னைக்கு ஓவர், முடிஞ்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு வரேன். அடுத்த தடவையாக மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய்.